அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். அதாவது சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கான அதிபதிங்க. அதே நேரத்தில் இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 3ஆம் வீட்டிற்கான அதிபதி இந்த புதன் பகவான். சூரியன் ஒருவருக்கு நிர்வாகத் திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை தரக்கூடியவர். புதன் ஒருவருக்கு புத்தியும் வித்தையும் கல்வியையும் தரக்கூடியவர். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு சில அமைப்புகளை தரக்கூடிய இந்த 2 கிரகங்கள். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச நபர்கள். எந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த போல் அந்த ஒவ்வொரு காரியத்தையுமே யோசித்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள். தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே நல்ல விதமாக இருக்கணும், எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். சுறுசுறுப்பான நபர்கள். எந்த நிலையிலையும் தன்னுடைய சுயநிலையை மாற்றிக்கொள்ளாத ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படிப்பா உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் தான் சரி, அதை கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணி கொண்டு போக முடியுது. ரொம்ப திறமை தாங்க. அதுக்கெல்லாம் பெரிய திறமையே வேணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவங்க நம்மளை பார்த்துட்டு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய நிலை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துச்சு. கடந்த சில காலகட்டங்களாக அஷ்டம சனியில் அகப்பட்டு நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்புங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த 12ஆம் வீட்டில், அதாவது மிதுன ராசியில் 2 கிரகங்களுடைய இணைவுகள். 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது இந்த மறைவு ஸ்தானத்தில் ஓகேங்க, சூரியன் ப்ளஸ் புதன் ஆகிய 2 கிரகங்கள் போய் அந்த இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அது ஒரு நிறைந்த பலனை தரக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னே சொல்லாங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய யோகங்களை தரக்கூடியது. ஏதாவது ஒரு மறைமுகமான சில பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது இன்டைரக்டாக உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலையில் ரொம்ப வருஷமாக எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைச்சா பரவாயில்ல, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைச்சா பரவாயில்ல, இல்லை இந்த வேலையை விட்டுட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தோமே அந்த வேலை கிடைச்சதுன்னா கூட ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இல்லை கொஞ்ச நாளைக்கு போய் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சில முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் இப்போ ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், இந்த ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பெரிய இடத்துல நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்குண்டான ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன், நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும், நல்ல சேலரி எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றம் செய்யணும், இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள் இந்த டைம் தான் நடக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அதை விட்டுருப்பீங்க. அதுக்குண்டான யோகங்கள் உங்களை தேடி வருங்க. அதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் பர்மிட் கிடைக்கிறதுக்கோ, இல்லை விசா அப்ளை பண்ணியிருந்தால் அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்குண்டான முயற்சிகள் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. கவர்மெண்ட் ஜாபுக்காக நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஃபேவராக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய நிலையை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய டேலண்ட் இருந்ததுங்க. அந்த டேலண்ட் கரெக்டான டைமில் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகுங்க. அடுத்ததாக அந்த தொழில் ரீதியாக நிறைய இழப்புகளை சந்திச்சாச்சு, நிறைய லாஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இதுக்கு மேலே இந்த பிஸ்னஸ் நம்மளால் ரன் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சில எண்ணங்கள் உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எஃபோர்ட், அதாவது உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே கரெக்டான விதத்தில் பயன்படுத்தி
அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு சில யோசனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நிறைய கான்ட்ராக்ட் கிடைக்குங்க. நிறைய மற்றவங்க அதாவது உங்கள் பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சில விஷயம், இந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா இன்றைக்கி நம்மளோட லெவலே மாறிடும், இதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறேன், நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு வந்து கை கேட்டினது வாய் கேட்டலையே, ஏதோ ஒரு விதத்தில் அது தடைப்பட்டுட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை மறந்தே விட்டுருப்பீங்க. நிறைய விஷயத்தை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அந்த மாதிரி சில கான்ட்ராக்ட் எல்லாம் உங்களை வந்து மறுபடியும் வந்து தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆன சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களை மறுபடியும் வந்து புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது ரீசைன் பண்ணுறதுக்கான ஒரு சில சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்கள் பிஸ்னஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வருங்க. இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றுவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போது தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நமக்கு எப்போவாவது திரும்ப வருமா? ஸோ இல்லை நிலுவையில் இருக்கக்கூடிய சில தொகைகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி வரும். இதெல்லாம் வரவே வராது, வராக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த தொகைகளுக்குள்ள உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்போது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, இந்த பிஸ்னஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு. அந்த மாதிரி சில அதிர்ஷ்டகரமான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுங்க. லவ் பண்ணிட்டு இருந்தோம், எப்படியாவது இதை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். காரணமே இல்லாமல் ஒரு சில சண்டைகள் அப்படிங்கிறது வந்து அது மூலமாக பிரிஞ்சு இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சுங்க. நிறைய அலைன்ஸ் பார்த்தாச்சு, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதுவுமே நடக்காமல் போய் இன்னைக்கு கிடைச்சா ஏதாவது ஒரு மேரேஜ் இன்னும் நடந்தால் போதுமே அப்படிங்கிற அளவுக்கு சில எண்ணங்கள் மாற்றிருப்பீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் உங்களை திடீர்னு தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. வேண்டான்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போனவங்களும் சரி, இந்த இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, இந்த ப்ரொப்போசல் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போனவங்க கூட இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பழைய உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. எந்த விஷயங்கள் யார் வந்து உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய தருணம். இதனால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலும். நானா ஒருத்தரை தேடி போகலைங்க, அவரா நம்மள தேடி வந்தாரு, அவங்களா நம்மள தேடி வந்தாங்க. நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக, செய்யாத ஒரு சில தவறுகளுக்காக எனக்கு தண்டனை குடுக்குற மாரி என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. அந்த உறவுகள் நம்மள மறுபடியும் திரும்ப தேடி வருமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, கட்டாயமாக உங்கள தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத பெரிய குறையாவே இருந்துட்டு இருந்தது. ஏன்னா, இந்த குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லா விதத்திலயும் நம்மள தேவையில்லாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி, நமக்கு வந்து இந்த குழந்தை இல்லாததுனால தான் நம்ம சமுதாயத்தில இன்னைக்கு நமக்கு இவ்வளோ ஒரு கெட்ட பேர் வந்துட்டு இருக்குது. எந்த ஒரு விசேஷத்துக்கும் போ முடியல, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போக முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் இருந்தது. அந்த விஷயங்கள் எப்படியாவது கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு குடுத்துருப்பாரா? நெறைய கோயில், குளங்களுக்கு போயிட்டு வந்தாச்சு, நெறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பண்ணியும் எந்த விதத்திலயும் பலன் இல்லாம இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு கூடிய விரைவில உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை உருவாக்கக்கூடிய மரியாதை மத்தவங்க மத்தியில நமக்கு இழந்த செல்வாக்க மீட்டெடுக்கக்கூடிய தருணத்தில நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. இதனால நீங்க இழந்த அவப்பெயர்கள், நீங்க வந்து மத்தவங்க கிட்ட உங்களுக்கு வந்த கெட்ட பேர் எல்லாத்தையுமே முழுமையா விலகும். ஸோ கூடிய சீக்கிரத்தில உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், கட்டிடம் கட்டுவதற்கான யோகங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப நாளா நின்னு போன வீட்டு வேலைய கூட செஞ்சு முடிப்பீங்க. அதே நேரத்தில வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில யோசனைகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நிலம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், மனை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல கட்டாயமாக உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், காரணமே இல்லாம சில பிரச்சனைகளால நான் செஞ்ச தவறுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? ஏதோ ஒரு விஷயத்த தெரியாம செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு எல்லாமே மொத்த குடும்பமும் என்னை வந்து ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. இது என்னோட தவறு இல்ல. நான் எதார்த்தமா செஞ்ச சில பிரச்சனையினால நான் வந்து இந்த மாரி நடக்கும்னு நினைச்சு செய்யல. ஆனா அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு மொத்த குடும்பத்தையும் விட்டு விலகி இருக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தது. அப்ப கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இல்ல. நெறைய பேர் வந்து டிவோர்ஸ் லெவலுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. குடும்பத்தில நிம்மதியே இல்லாம இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சுமூகமாக முடியுங்க. 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது இருந்து, அவங்கவங்க சில பேச்சுவார்த்தைகள் நடந்து, யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்க குடும்பத்தில நடக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்கள விட்டு விலகுங்க. ரொம்ப நாள் பிரச்சனைகள் கூட இருக்கிற இடம் தெரியாத போற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும். அதுக்கு தகுந்தாற்போல் சில மருத்துவ முயற்சிகள் நீங்க இந்த காலகட்டங்கள்ல எடுப்பீங்க. கண்டிப்பா ஆரோக்கியத்தில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க.
கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நீங்கள் படித்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய கல்வித்திறன், உங்கள் குழந்தைகளுடைய கல்வித்திறனை பார்த்து நீங்களே வியப்படையக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும். எந்த துறையை தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே துறையில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குங்க. படித்து முடித்தவங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் சேர்ந்து படிப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பணத்தை செட்டில் பண்ணணும், பழைய பாக்கிகள் எல்லாத்தையும் அடைச்சி இனிமேல் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பண தேவைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக பூர்த்தியாகுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசாபுத்திகளை தெரிஞ்சு அதற்குண்டான அப்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.